எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. பொதுவா ஒரு மாந்திரம் கத்துக்கிற போறவங்க, யாராவது ஒரு குருவ தேடி போகணும். அவங்கட்ட இருந்து நல்ல ஒரு தீட்சை வாங்கிக்கணும். அதன் மூலம் நம்ம மாந்திரீக தொழிலை செய்யணுன்ற ஆசை இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் சரியான குருன்னு பார்த்தா இந்த காலத்தில யாரும் இல்ல. யாரையும் தேடி போகாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னுடைய அனுபவத்த நான் சொல்றேன். எனக்கு குருன்றது யாரையும் நான் தேர்ந்தெடுக்கல. எனக்கு காளி தேவிய ரொம்ப பிடிக்கும். நான் அம்மாவ எத்தனையோ மந்திரம் இருக்கும் காளி தெய்வத்துக்கு. எனக்கு சரியான மந்திரம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு மந்திரம் நம்ம ஏத்த போம்போது, நமக்கே மனசு சாந்த நிலையில அடைஞ்சு, கவனம் சிதறாம அதே மந்திரத்தில ஒடுக்கம் அடையணும் நம்மளும் சேர்ந்து. அந்த மாரி ஒரு மந்திரம் யாருக்கு அமையுதோ, அந்த மந்திரம் தான் அவங்களுக்கு சரியான மந்திரம். மத்த மந்திரத்த விட்டுருங்க. ஒரே மந்திரத்த வச்சே நம்ம அஷ்டகர்மம் செய்கிற மாதிரியே ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்கு காளி தெய்வம் பிடிக்கும். எனக்கும் அஷ்டகர்மத்துக்கு ஒரே மந்திரத்தை மட்டும்தான் நானும் உபயோகப்படுத்துகிறேன். அந்த மந்திரம் ஆரம்பத்தில் எனக்கு மனசு இப்போ ஏற்றும் போது கவன சிதறல் வராது. கவன சிதறல் இல்லாமல் நான் புருவ மத்தியில் கவனத்தை வச்சு ஏற்றிட்டே வருவேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, 9 மணிக்கு மேலே இரவு நேரங்களில் இப்படி செய்கிறது வழக்கம். நான் இந்த மாதிரியே தினமும் ஏற்றிட்டே வருவேன். ஒரு நாள் இரவு என்ன ஆச்சு அப்படின்னா, கனவுல என் காளி கனவுல வராங்க. வந்தது நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு காளி உருவா எப்படி தீட்சை கொடுத்து நான் சொல்கிறேன். ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை கழுத்தை அறுத்து, கை பிஞ்சு குழந்தை, அந்த பிஞ்சு குழந்தைய கழுத்தை அறுக்கிற மாதிரியவும், கழுத்தை அறுத்ததில் வர ரத்தத்தில் கழுத்துலேருந்து அந்த ரத்தத்தை எடுத்து இரு புருவத்துக்கு நடுவில் குங்குமம் போட்டு வைப்போம்ல, சந்தனம்லாம், அந்த இடத்துல திலகமாக இழுவி விட்ட மாதிரியவும் எனக்கு தெய்வம் பண்ணி கொடுத்துச்சு. நான் அன்றையிலேருந்து நான் காளியவே குருவாக ஏற்றுக்கிட்டோம். காளி தான் எனக்கு தாய் தந்தையாகவும் ஏற்றுக்கிட்டோம். நானும் மந்திரகம் செஞ்சுக்கிட்டு வரேன். நீங்களும் ஆரம்பத்தில் எந்த குருவையும் தேட வேணாம். காசு கொடுத்து ஏமாறவும் வேண்டாம். காளியாகட்டும், உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான மந்திரத்தை ஏற்றுங்க. அந்த மந்திரம் ஏற்றிட்டு வரும்போது, அந்த மந்திரத்தால் உங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனையாகவோ, இல்லை நீங்கள் மற்ற விஷயங்களில் பிரச்சனை வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த மந்திரம் உங்களுக்கு சரியான மந்திரமாக கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே தெய்வத்துக்கு வேறு ஏதாவது மந்திரம் இருக்கான்னு பாருங்கள். அந்த மந்திரத்தை ஏற்றிட்டு வாங்க. அந்த மந்திரம் ஏற்றும் போது உங்களுக்கு மனம் ஒருநிலைப்படுது, கவனச்சிதறல் இல்லை. இப்போ மந்திரம் ஏற்றும் போது வேறு பக்கம் எண்ணங்கள் போக மாட்டுது அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு சரியான மந்திரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தினமும் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை ஏற்றிக்கிட்டும் வழிபாடு செஞ்சுக்கிட்டும் மாந்திரிக தொழில் செய்கிறதாகவும் செஞ்சுக்கிட்டும் வரலாம். நன்றி.